சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அசுர வழியில் செல்வதால் வழி மாறிவிட்டீர்கள். இப்போது ஈஸ்வரிய வழிப்படி சென்றால் சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். நாம் பாபா மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். குழந்தைகளே, இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என பாபா கூறுகிறார். இங்கே இரக்கப்படுதல், ஆசீர்வாதம் செய்தல் போன்ற விஷயங்கள் கிடையாது. இப்பொழுது வீட்டுக்குப் போக வேண்டும். பாபா அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறார் சதோ. பிரதானமாக மாறாத வரை போக முடியாது. குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கும்போது நல்ல குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை பாபாதான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். சத்யுகத்தின் கர்மம் தீங்கு தராததாக இருக்கிறது. தர்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்ததாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார். எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் கொடுக்கக் கூடாது. என்ன டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபா சீர்திருத்துவதற்காக வந்திருக்கிறார். நன்கு திருந்த வேண்டுமல்லவா? மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். குழந்தைகளிடம் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுக்குள் பேசிக் கொள்வது போல் உங்களிடம் பேசுகிறார். அவரும் ஆத்மாதான், பரமாத்மா. அவருக்கும் நடிப்பு இருக்கிறது. நோயாளிகளை சரி செய்வது என்னுடைய நடிப்பு இல்லை. தூய்மையாக மாறினால் தான் நீங்கள் வீட்டுக்குப் போக முடியும். ராஜ்யத்திலும் போக முடியும். வேறு எந்த நம்பிக்கையும் வைக்காதீர்கள். பதீதர்களின் உணவை சாப்பிடாதீர்கள். விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். இது சோக வனமாகும். மனிதர்கள் உண்ணுதல், அருந்துதல் அனைத்தும் விலங்குகளைப் போல் இருக்கிறது. குழந்தைகளே, நானும் சுய தரிசன சக்கரதாரி. நான் பதீத பாவனர். உங்களிடம் வந்திருக்கிறேன் என பாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். உண்மையில் நீங்கள் நிராகார், பிறகு சாகாரி ஆகிறீர்கள். உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள் சிந்தியுங்கள். நாம் பாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறோம். பாபா சொத்து கொடுப்பதற்காக நம்மை தத்தெடுக்கிறார். இங்கே நீங்கள் சொத்து அடைவதற்காக வருகிறீர்கள். குழந்தைகளை பார்த்துக் கொண்டாலும் புத்தி பாபா மற்றும் இராஜ்யத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என கூறுகிறார். சங்கமத்தில்தான் பதீதத்தில் இருந்து பாவனமாகிறீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் சுத்த ஒளியின் புள்ளி. என் அனாதி ஸ்வரூபம் தூய்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம். இந்த சங்கம யுகத்தில் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி பிள்ளையாகப் பிறந்தேன். என் தந்தை சிவபாபா அன்பின், ஞானத்தின், சக்தியின் கடல். ஆத்மா நான் அவரது மரியாதைக்குரிய வாரிசு. அவரது போதனைகளால் பழைய பிறப்புகளில் வந்த எல்லா விகாரங்களையும் அழிக்கிறேன். ஆத்மா நான் காமத்தை விட்டுவிடுகிறேன், ஏனெனில் அது என்னை அடிமைப்படுத்தும். கோபத்தை தந்தையின் குளிர்ந்த அன்பில் கரைக்கிறேன். பற்றை, பேராசையை, அகங்காரத்தை தந்தையின் நினைவில் கரைத்து விடுகிறேன். ஆத்மா நான் அழுவதையும் சலிப்பதையும் நிறுத்துகிறேன். ஆத்மா நான் எப்போதும் ஆனந்த நிலையை நிலைநிறுத்துகிறேன். என் மனம் சீரானது, சாந்தமானது. என் சிந்தனை இனிமையானது, பயனுள்ளதாக உள்ளது. என் மனநிலை பரமபிதாவின் நிலைக்கு ஒப்பாகிறது. ஆத்மா நான் யாரையும் புறக்கணிக்கவில்லை. எந்த ஒரு உயிருக்கும் ஆத்மா நான் விரோதமாகப் பேசுவதில்லை. ஆத்மா நான் சோம்பலை விட்டுவிடுகிறேன். என் ஒவ்வொரு செயலும் சுறுசுறுப்பானது. என் ஒவ்வொரு எண்ணமும் சேவை நோக்குடையது. ஆத்மா நான் பொறுப்புடன் நடக்கிறேன். யாரையும் திட்டுவதில்லை. வெறுப்பை விடுவித்துள்ளேன். ஆத்மா
நான் யாரிடமும் விருப்ப விரோதம் வைக்கவில்லை. நான் யாரையும் அவமதிப்பதில்லை. யாரிடமும் பிடிவாதம் பிடிப்பதில்லை. அனைவருடனும் ஒத்துழைக்கிறேன். என் வார்த்தைகள் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆத்மா, நான் பொய்யை விட்டுவிட்டேன். ஆத்மா, நான் உணவில் அளவோடு இருக்கிறேன். என்னைப் பற்றி பெருமை பேசுவதில்லை. ஆத்மா, நான் யாரையும் கட்டளையிடுவதில்லை, உந்துதலளிக்கிறேன். ஆத்மா, நான் சேவையில் பற்றில்லாமல் இருக்கிறேன். நான் தேவையானபடி மட்டுமே பேசுகிறேன். ஆத்மா, நான் ஈஸ்வரிய சட்டத்தை மீறுவதில்லை. தெளிவாக முடிவெடுக்கிறேன். கவலை, மனச்சோர்வு இல்லாமல் இருக்கிறேன். நம்பிக்கை உடையவன். காரணங்கள் சொல்லித் தவிர்ப்பதில்லை. நேரம் தவறுவதில்லை. ஆத்மா நஷ்டம் ஏற்படுத்துவதில்லை. ஆடை அலங்காரத்தில் வீணடிப்பதில்லை. ஆத்மா கொடுப்பதில் ஆனந்தம் காண்கிறேன். அனைவரையும் நண்பனாக ஆக்குகிறேன். ஆத்மா, நான் எல்லோருக்கும் பரமபிதாவின் தூய பார்வையை தருகிறேன். ஆத்மா, நான் உலகுக்கு தந்தையின் தூதுவன். நித்திய சாந்தி, நித்திய அன்பின் வடிவம். ஆத்மா, நான் யோகத்தில் நிலைத்திருக்கிறேன். தந்தையின் மகிமையை உலகிற்கு பரப்புகிறேன். ஆனந்தக் கடலில் நீந்துகிறேன். விகாரங்களை வென்ற வீரன். ஆத்மா, நான் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆத்மா, நான் பரமபிதாவின் வாரிசு, இரத்தினக் குழந்தை. ஆத்மா, நான் எப்போதும் சுயநலமற்ற யோகி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.